ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். இன்றைக்கி சண்டே நாங்கள் பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது வந்து பேக் வாட்டர்ஸ் போகிற வழியில் நிறைய பேக் வாட்டர்ஸ் அங்கங்கே இருக்கும். அந்த தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ரோட்டுக்கும் அதுக்கும் கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கும். தனிஷி எங்கே வந்திருக்க சொல்லு பார்க்கலாம். தனிஷி எங்கே வந்திருக்கீங்க? இது என்ன பீச்? கொச்சினை சுற்றி நிறையா பீச் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஷெராய் பீச்சில் தான் வந்து நிறைய பேர் குளிக்கிறாங்க. மற்ற பீச்செல்லாம் விட இதுதான் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த கடலோட ஆழமும் வந்து ரொம்ப கம்மி தான், அலைகளும் வந்து ரொம்ப சின்னதாக தான் வருது. நான் இது செகண்ட் டைம் இந்த பீச்சுக்கு போகிறேன். இந்த பீச்சில் வந்து எப்போவுமே சன்செட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சன்ரைஸ் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். கடலில் நான் இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கேன். அந்த விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். கடலோட அலையோட சத்தமும் காற்றோட சத்தமும் சேர்ந்து கேட்கும்போது அது ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும். கடல் தண்ணியில் நம்ம குளிச்சுட்டு வெளியே வரும்போது நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணோம். நல்லா தூக்கம் வரும். அன்னைக்கு நம்ம பாடியில் எவ்வளோ பெயின்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நான் ஒரு சில பீச்சில் பார்த்துருக்கேன். இந்த பீச்சில் கூட ஒரு டைம் பார்த்துருக்கேன். கடலும் சூரியனும் வந்து ஒரு பக்கத்தில் கீழே போய் மறைகிற மாதிரி இருக்கும். இந்த வாட்டி வந்து சூரியன் வந்து மேகத்துலேயே மறைஞ்சிருச்சு. தனிஷி சூரியனை பாரு, மறைஞ்சிருச்சு. நீங்கள் பீச்சுக்கு போயிட்டு வீடு திரும்பும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.